ஒரு 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு சண்டை இவ்வளோ பூதாகரமாக வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து சேனலில் இருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மணிமேகலை அண்ட் பிரியங்கா சண்டை இவ்வளோ விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்ட்டு. மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பல விஷயங்கள் இதில் வந்து அடுத்தடுத்து நடந்து ஒவ்வொருத்தங்களாக அதை பற்றி பேசின நிலையில் இப்போ வனிதா அவர்களும் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மணி செஞ்சது தப்பு, மணிமேகலைக்கு வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதுனால வந்து இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து மணிமேகலை டைரெக்டாக யாருடைய திருமண வாழ்க்கையை பற்றியோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ பேசல. அவங்களுக்கு ஒர்க் பிளேஸில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யாரையும் அந்த விஷயத்தை பற்றி பேசலாமே தவிர அப்யூஸ் பண்ணாதீங்க, இன்னொருத்தவங்களை வந்து பர்சனலான விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வனிதா ஏன் அப்படிங்கிறது தெரியல. அவங்க டக்குன்னு இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வந்து என்னென்னலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. எல்லாரும் வந்து பிரியங்காவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் அந்த திருமண வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து போடுறவங்கள பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இது இல்லாமல் வந்து அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி பேசினதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க பேசின விதத்தை எல்லாத்தையும் பார்த்தவங்களாம் வந்து மணிமேகலை அப்படி எதுவும் பேசவே இல்லையாம்மா, ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 4 பேர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதுக்கே இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஏற்கனவே இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா அவர்கள் இப்போ ஒரு ஸ்டோரியில் வந்து செருப்பு ஸ்டோரியாக வந்து கண்டினியூஸாக வச்சுருந்ததே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை பற்றியே எல்லாரும் பேசி ஒரு சேனலில் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா, இது வந்து கிட்டத்தட்ட மணிமேகலை குறிப்பிட்ட மாதிரி தானே இருக்குது, டேரெக்டாக சொல்லாட்டியும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அப்போ நீங்கள் இந்த இப்போ ஒரு பிரச்சனையில் ஸ்டோரியிலே வந்து இந்த அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து தனியாக செட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி புல்லிங்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு இடையில் பிரியங்கா ஒரு அறிக்கையை கொடுத்து அதை முடிச்சு விட்டுறலாம், அவங்களும் அதை முடிச்சு விட்ற மாதிரி தெரில. கதை இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.